கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் மீகா 6:8. மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இன்று கர்த்தர் என்னிடமும் உங்களிடமும் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மைதான். எத்தனையோ பேர் வறுமையான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் வசதி வந்ததும் அந்த தாழ்வு இல்லாமல் போய்விடுகிறது. வசதி வந்ததும் மற்றவர்களை உதாசீனப்படுத்துவது, அவமானப்படுத்துவது என்றாகி விடுகிறார்கள். வறுமையில் இருந்த போது இருக்கின்ற தாழ்மை வசதி வாய்ப்புன்னு வந்துருச்சுன்னா போயிடுது. மற்றவர்களை கேவலமாய் பார்ப்பது, தங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்வது. எப்படிப்பட்ட வசதி வந்தாலும் தாழ்வு நமக்கு மிக அவசியம். மேலே இருந்து வருகின்ற தண்ணீர் தாழ்வான பகுதியை நோக்கி பாயும் போது எவ்வளவு வேகமாய் வருகின்றதோ அதே போல தாழ்மை உள்ளவர்களை தேவனுடைய கிருபை வேகமாய் வந்து சேரும். சங்கீதம் 138:6 சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நம்மகிட்ட தாழ்மையான குணம் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவராய் இருந்தாலும் சிலுவையில் அறையும் வரை மிக தாழ்மையாகவே இருந்தார். நம்மிடமும் அதையே எதிர்பார்க்கிறார். நாம் தாழ்மையாயிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you. Amen. Amen.